வாழ்க வளமுடன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 or 10 மினிட்ஸில் நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள், ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கோங்க, அப்புறம் அதே கப்பில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறணும், நெய், ஏலக்காய், முந்திரி, இதெல்லாம் நமக்கு வந்து எப்போவுமே ஸ்வீட் செய்ய தேவை. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல. அதோடு சேர்த்து கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறணும். அந்த நெய்யில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா முந்திரி பருப்பு, அதை எவ்வளோ நாளும் நீங்கள் எடுத்துக்கலாம். முந்திரி இல்லாட்டினா கிஸ்மிஸும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து பொன்னிறமாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. திருப்பி அந்த நெய், எண்ணெய், அந்த மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, வறுத்த முந்திரி எடுத்ததுக்கப்புறம் உள்ள நெய்யில் நம்ம கோதுமை மாவு போட்டு நல்லா வறுக்கணும். கோதுமை கலர் சேஞ்ச் ஒரு மாதிரி பொன்னிறமாக வரும்போது நம்ம இந்த சர்க்கரையை, ஒரு கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கணும். அந்த தண்ணியை ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி அதை கொஞ்சம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வெந்து பதமாக வர நேரத்தில் கொஞ்சம் அந்த ஒரு டம்ளர் பால், காய்ச்சின பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றணும். ஊற்றி அதையும் நல்லா கிண்டணும். கிண்டிட்டு கொஞ்சம் நெய், ஒரு 2-3 ஸ்பூன் நெய் போட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கிண்டி ஒரு நெய் தடவுன பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சோம்னா, நெய் தடவுன பிளேட்டில் மாற்றி அதை அந்த சூடோடையே நல்லா கட் பண்ணிடணுங்க. ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னு வைங்க. அழகான சுவையான ஸ்வீட் ரெடியாக. ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.